புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1970களில் நடித்த படங்களில் இருந்து ஜெயலலிதா, சரோஜாதேவி என அவரது ஆஸ்தான நடிகைகள் பலரும் அவரிடம் இருந்து ஒதுங்கிவிட்டார்கள் என்றே சொல்லலாம். அப்படி சொல்வதை விட அவர்களுக்கு மார்க்கெட் வேல்யூ குறைந்துவிட்டது என்பதும், எம்ஜிஆருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்தவர்கள் என்பதால் ரசிகர்களுக்கே அவர்கள் மீது ஒரு அலுப்பு தட்டிவிட்டதும் தான் உண்மையான காரணமாக இருக்க முடியும். அதனால் படத்திற்கு படம் புதிய ஜோடியை அறிமுகப்படுத்துவதில் எம்ஜிஆர் ஆர்வம் காட்டினார். அப்படி 1971இல் ரிக்ஷாக்காரன் படத்திற்காக ஒரு புதுமுக நடிகையை அவர் தேடிக் கொண்டிருந்த போதுதான் சின்னதாக ஒன்றிரண்டு படங்களில் மட்டுமே தலைகாட்டிய 15, 16 வயது சிறுமியான மஞ்சுளா ரிக்ஷாக்காரன் படத்தில் நடிப்பதற்காக தேர்வானார். அவரது கலையான முகம், துருதுருப்பு எல்லாவற்றையும் வைத்து நிச்சயம் இவர் சினிமாவில் பெரிய நடிகராக வருவார் என்பதை கணித்த எம்ஜிஆர் 5 வருடங்களுக்கு அவர் தனது படங்களில் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்றும், தனது படத்திற்கு கூப்பிடும் போது மறுக்காமல் கால்ஷீட் கொடுத்து நடிக்க வர வேண்டும் என்பது போன்று ஒரு அக்ரிமெண்ட் தயார் செய்து மஞ்சுளாவை ஒப்பந்தம் செய்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் ஒரு படத்தில் நடித்தால் போதும், ஓஹோ என வாய்ப்புகள் தேடி வரும், மிகப்பெரிய நட்சத்திர நடிகையாக மாறிவிடலாம் என்பது எழுதப்படாத உண்மை. இதை உணர்ந்து கொண்ட மஞ்சுளாவின் தாயார் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கொண்டு கையெழுத்தும் போட்டார். அப்படி 1971இல் ரிக்ஷாக்காரன், 1972இல் இதய வீணை, 1973இல் உலகம் சுற்றும் வாலிபன் என வருடத்திற்கு ஒரு படம் எம்ஜிஆருடன் சேர்ந்து நடித்தார் மஞ்சுளா. அதே சமயம் மற்ற படங்களில் நடிப்பதற்கு மஞ்சுளாவிற்கு தேடி வரும் வாய்ப்பை எம்ஜிஆர் தடுக்கவில்லை. தாராளமாக வேறு படங்களில் நீ நடித்துக் கொள்ளலாம், ஆனால் என் படங்களுக்கு அழைக்கும் போது தவறாமல் தேதி கொடுக்க வேண்டும் என்று ஒரு சலுகையையும் எம்ஜிஆர் வழங்கியிருந்தார். அந்த வகையில் எம்ஜிஆருடன் ஒப்பந்தம் போட்ட பிறகு கூட கிட்டத்தட்ட 10 வெளிப்படங்களில் நடித்தார் மஞ்சுளா. ஒரு கட்டத்தில் நேற்று இன்று நாளை படத்திற்காக மஞ்சுளாவை அழைத்த போது அவர் கால்ஷீட் தர முடியாத சூழலில் இருந்தார். ஆனால் ஒப்பந்தப்படி அவர் நடித்துதான் ஆக வேண்டும் என எம்ஜிஆர் கூறிவிட்டார். உடனே மஞ்சுளா, இந்த ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்து போடவில்லை, எனது அம்மாதான் என் சார்பாக கையெழுத்து போட்டு இருக்கிறார். நான் அப்போது மைனர், இப்போது மேஜர் ஆகிவிட்டேன். அதனால் இந்த ஒப்பந்தம் என்னை கட்டுப்படுத்தாது என்று தன் பங்கிற்கு சட்ட பாயிண்ட் பேசியுள்ளார். ஆனால் இந்த விவரம் வெளியே தெரிய வந்ததும் மஞ்சுளாவை தனது படங்களில் நடிக்க வைக்க அணுகிய கம்பெனிகள், எம்ஜிஆரையே நீ பகைத்து கொண்டால் நாங்கள் எல்லாம் உனக்கு எம்மாத்திரம் என்று கூறி அவரை ஒப்பந்தம் செய்வதில் இருந்து பின்வாங்கினார்கள். வளர்த்துவிட்ட எம்ஜிஆரையே ஏன் தேவையில்லாமல் பகைத்துக் கொள்கிறாய் என்று திரையுலகைச் சேர்ந்த பலர் அறிவுரை கூறியதை தொடர்ந்து நேற்று இன்று நாளை படத்தில் நடித்து கொடுத்தார் மஞ்சுளா. எம்ஜிஆரும் மஞ்சுளா மீதான கோபத்தை மறந்து அதன் பிறகு நினைத்ததை முடிப்பவன், உலகம் சுற்றும் வாலிபன் படங்களிலும் தனது ஜோடியாக நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். இந்த சமயத்தில்தான் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடிக்க இன்னொரு புதிய கதாநாயகியை ஒரு பெண்ணை தேடிக் கொண்டிருந்த போது நடிகை லதா அறிமுகமானார். மஞ்சுளாவிடம் ஏற்கனவே ஒப்பந்த விஷயத்தில் பட்டிருந்த கசப்பு காரணமாக லதாவிடமும் கண்டிப்பாக 5 வருடம் அக்ரிமெண்ட் போட வேண்டும் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர். லதாவும் துணிச்சலாக எதற்காக அக்ரிமெண்ட் என்று கேட்க, நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நடிகையை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தி வளர்த்து விடுவோம், ஆனால் எங்கள் படத்தின் மூலமாக வளர்ந்துவிட்டு நாளை எங்கள் படத்திற்கே கால்ஷீட் கேட்கும் போது எங்களை காக்க வைக்கிறார்களே, அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஒப்பந்தம். பெரிய நடிகைகளை தேடி போனால் கால்ஷீட் பிரச்சனை என்பதற்காக தான் நாங்கள் இப்படி செய்கிறோம். இந்த ஒப்பந்தத்தால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போவதில்லை. தொடர்ந்து பட வாய்ப்புகளும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். அதை நாங்கள் தடுக்க மாட்டோம். அதே சமயம் எங்களுக்கு தடங்கள் இல்லாமல் படப்பிடிப்பு நடக்கும். அதற்காக தான். அது சரி, இப்போது நீ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போகிறாயா, இல்லை விருப்பம் இல்லையா என்று கேட்க மறுபேச்சு பேசாமல் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு விட்டார் லதா. சொன்னபடியே உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை தொடர்ந்து நேற்று இன்று நாளை, உரிமை குரல், பல்லாண்டு வாழ்க, நாளை நமதே, நினைத்ததை முடிப்பவன், நீதிக்கு தலைவணங்கு, உழைக்கும் கரங்கள், மீனவ நண்பன், நவரத்தினம் படம் முதல் கடைசியாக எம்ஜிஆர் நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் வரை கிட்டத்தட்ட அந்த 5 வருடங்களில் 10 படங்களில் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்து முடித்தார் லதா. இந்த ஜோடி பிரமாதமான ஜோடி என்று ரசிகர்களிடம் வரவேற்பையும் பெற்றது. அதன் பிறகு எம்ஜிஆர் கட்சி துவங்கிய போது லதாவையும் 3வது பொறுப்பாளராக கட்சியில் சேர்த்தார். ஆனாலும் லதா முழுநேர அரசியலில் ஈடுபட விருப்பமில்லை என்றும், தனக்கு படங்களில் நடிக்கவே விருப்பம் என்றும் எம்ஜிஆரிடம் கூறியுள்ளார். அதே சமயம் எம்ஜிஆரின் வேண்டுகோளுக்கு இணங்க பல ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்து கலை நிகழ்ச்சி நடத்தி கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வரை வசூலித்து எம்ஜிஆரின் கட்சிக்கு நிதியாகவும் வழங்கினார் லதா. இன்று வரை அவர் அதிமுகவின் விசுவாசியாகவே இருந்து வருகிறார்.